சொத்து வச்சிருக்கிற நிறைய பேருக்கு எந்த டாக்குமெண்ட் வந்து அவங்க டைட்டில எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஃபைனல் டாக்குமெண்ட்டா நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த மாதிரி டவுட் உள்ளவங்களுக்கான வீடியோ தான் இது. பொதுவா வந்து ஒருத்தவங்க டைட்டில டிசைட் பண்றதுக்கு நிறைய விதமான டாக்குமெண்ட்ஸ் வந்து புழக்கத்துல இருக்கு. உதாரணத்துக்கு பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கும். உதாரணத்துக்கு நாம ஒரு சேல் டீட் வந்து இன்னொருத்தவர்கிட்ட இருந்து வாங்குறோம்னா அந்த டாக்குமெண்ட். அது இல்லாம பார்ட்டிஷன் டீட் மூலியமாவோ, உயில் மூலியமாவோ, செட்டில்மெண்ட் டீட் மூலியமாவோ இந்த மாதிரி வேரியஸ் டாக்குமெண்ட் மூலியமா ஒருத்தவர்கள்ல இருந்து இன்னொருத்தவருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம பட்டா, சிட்டா, அடங்கல், ஏ ரிஜிஸ்டர் இந்த மாதிரி ரெவென்யூ ரெக்கார்ட்ஸும் நிறைய வந்து புழக்கத்துல இருக்கு. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்ல எல்லா டாக்குமெண்ட் இருந்ததுன்னா ஓகே. இதுல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, இதை வச்சு இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கு டைட்டில் கிளியர் எந்த டாக்குமெண்ட் வந்து ஃபைனல் டாக்குமெண்டா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற டவுட் இருக்கும். பொதுவா இந்த பட்டாவில் இருக்கிற நேம், உதாரணத்துக்கு உங்க நேம் வந்து பட்டாவில் இருக்கு, டைட்டில் டாக்குமெண்ட்ல வந்து இன்னொருத்தர், அதாவது கரண்ட் டைட்டில் டாக்குமெண்ட்ல இன்னொருத்தர் பேர் இருக்கு. இதுல யார் வந்து ஒரிஜினல் ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேல் டீட்ல யார் பேர் இருக்கோ அவங்க தான் வந்து ஒரிஜினல் ஓனரா கன்சிடர் பண்ணப்படுவாங்க. பொதுவா வந்து இந்த பட்டாங்கிறது இதெல்லாம் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ், யார் பேர்ல நிலம் இருக்கோ அவங்களுக்கான ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பட்டா. அந்த பட்டாவில் இருக்கிற ரெவென்யூ டாக்குமெண்ட்டை வச்சுட்டு அதுவே ஃபைனல் டைட்டில் டாக்குமெண்ட்டா கன்சிடர் பண்ண முடியாதுன்னு வேரியஸ் சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறையவே வந்துருச்சு. ஸோ அதனால அதை வந்து ஃபைனல் டாக்குமெண்ட்டா வச்சுக்க முடியாது, அது ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டா தான் வச்சுக்க முடியும். உதாரணத்துக்கு ஏங்கிறவர் ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் பிசிங்கிறது மாறி இருக்கும். பழைய பேர்லயே வந்து பழைய பேர் ஏ பேர்லயே வந்து பட்டா கண்டினியூ ஆகும். பட் சி நேம்ல தான் வந்து இப்போ கரண்ட் டாக்குமெண்ட் இருக்கும். அப்போ ஒரிஜினல் ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏ கிடையாது, சி தான். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட வந்து கை மாறிடுச்சு, ஃபைனலா வந்து இவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க உங்க பேர்ல வந்துடுச்சு அப்படின்னா உங்க பேர்ல பட்டா மாத்திக்கிறது நல்லது. இன்கேஸ் பட்டா உங்க பேர்ல இல்லைனாலும் அதுக்காக பிரச்சனை ஒன்றும் கிடையாது. யாரு பேர்ல டைட்டில் டாக்குமெண்ட்ஸ், இந்த பேரண்ட் டாக்குமெண்ட், சேல் டீடோ, செட்டில்மெண்ட் டீடோ, இது மூலியமா யாருக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கோ அவங்க தான் வந்து ஒரிஜினல் ஓனரா கருதப்படுவாங்க.